மக்களே இன்னைக்கு வந்து நம்ம மணத்தக்காளி கீரை வந்து வாய் புண்ணு வயிற்று புண்ணுக்கெலாம் ஆற்றுறது எப்படி சமைக்கலான்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆகட்டும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு லைட்டாக வெடித்து வரட்டும். கீரை உடம்புக்கு நல்லது. இது வந்து புண்ணுக்கெல்லாம் நல்லது. வயிறு வேக்கலாம் அதுக்கெல்லாம். வாய் புண்ணு பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஒரு இலை எடுத்து காமிக்கிறேன். இது எதுக்கு மணத்தக்காளின்றாங்கன்னா இதில் வந்து ஒரு குட்டி குட்டியாக தக்காளி மாதிரி இருக்கும். அதெல்லாம் தான் சுத்தம் பண்ணிடுச்சு போல இருக்கு அத்தை. கடுகு வெடிச்சிருச்சு. இடிக்கட்டும். கசக்க முடியும் ரொம்ப வெடிச்சிச்சுன்னா. 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கலாம். யாருக்கெல்லாம் கீரை பிடிக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது என்ன? இது கூட நம்ம வந்து ஒரு 50 கிராம் வந்து துவரம் பருப்பையும் 2 ஸ்பூன் பாசி பருப்பையும் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் கட் பண்ணி இதில் போட்டு வச்சுருக்கோம். நல்ல பருப்பு இது பண்ணும். இது என்னது? இது கூட நம்ம இந்த கீரையை போட்டு அது ஏற்கனவே வேக வச்சதுங்க குக்கரில். ஆமாம் பருப்பு வேக வச்சது. இப்போ நம்ம இந்த கீரையும் போட்டு அள்ளி போட்டு. நேற்று என்ன கீரை ஆக்குனா? தண்டு கீரை. தண்டு கீரை வீடியோ பார்க்கலன்னா நேற்று வீடியோ இருக்கும் பாருங்கள். இது வந்து மணத்தக்காளி கீரை. முந்தா நாள். இது கூட நம்ம வந்து உப்பு சேர்க்கல. 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக தான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே வந்து மஞ்சத்தூள், ஜீரகம், அப்புறம் தக்காளி, வெங்காயம் இதெல்லாமே வந்து நம்ம பருப்பில் போட்டு வேக வச்சாச்சு. அவ்வளோதானே ஃபினிஷிங்க? சரி, வெந்து வரட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, நம்மளோட கீரை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். அவ்வளோதானே நிஷா? சூப்பராக வந்துருச்சு. நல்லா தள்ள கொதிக்குது. சோத்தில் விட்டு போட்டு அடித்து கிளப்பினோம்னா சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி கீரையை போட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா பருப்போட நல்லா சாப்பிடுவாங்க. ஓகே, பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து. ஓகே, பாய்.